என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. ஒரு அண்டா ஒன்று அது எழுதாம போச்சு. அண்ணே வாங்க அப்போ வாங்க. என்னது மொய் வச்சுக்கிட்டு இருக்கீல? ஆமா, இந்த தேவைக்கு யாராரு என்னென்ன மொய்யல் காணபடி போகணும்னா பாத்துக்கிட்டு இருக்கேன். 5 ரூபா, 5 கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா, கந்தசாமி கவுண்டர் 10. பாருங்க பாருங்க, நம்ம விசேஷமும் இன்னுமே வச்சிருவாங்க. ஆமா, அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு தேவைக்கு வந்திருந்தீங்களா? தேவைக்கு வந்திருந்தானே, நல்ல சாப்பாடு நல்ல கூட்டம். உங்கள்ட்ட தான் ஒரு போட்டோ எடுக்க முடியல, மேடைக்கு கூட வர. ஆமா, மேடையில கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ஆமா, எழுதுனீங்களா நீங்க? நோட்டை பார்த்த காணமே. மொய் எழுதலாம்னு போனனே, அங்க 4 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, 4 பேர் உட்காந்து எழுதி இருந்தாங்க. ஆமா, அது நோட்டு முல்ல பேனாவும் இல்ல, அதோட வந்துட்டேன். லேட்டா போய் எழுதுனீங்களோ? அதைத்தானே மொய் எழுதலாம்னு போனனே, லேட்டாவும் போனேன். அப்போ அந்த 4 பேர் தான் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு அந்த நோட்ல இருக்குமோ நம்ம பேரு மொய் எழுதிக்கல. அப்புறமா ஏய், நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சரி சரி. இல்ல, அது பார்த்தாச்சு. அது பார்த்தாச்சு. அண்ணன் கேக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதுனே, புரியுது. மொய் எழுதுனான்னு கேட்டாரு. ஆமா, வந்திய விசேஷத்துக்கு வந்திய, பாத்திய, சாப்பிட்டுருப்பிய. ஆமா, நல்ல சாப்பாடு. எல்லாரும் மொய் எழுதுனாங்கல்ல, நானே எழுதுனேன், எல்லாரும் எழுதுனாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எழுதுனீங்களான்னு கேக்குறேன். அதானே மொய் எழுத போனேன். மொய் எழுதுற இடம் இருக்குல்ல, அங்க போனேன். வரிசையா போட்டு 4 பேர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப 4 பேர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம உட்காந்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தேன். அங்க நோட்டும் இல்ல, பேனாவும் இல்ல. ஹலோ கலைவேந்த, ஒரு அளவுதான். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டா பயல. என்ன சத்தம், என்ன பிரச்சனை? இல்லடா தம்பி, விசேஷத்துக்கு வந்தாப்புல ஒரு அண்ணனும் கேக்குறாரு. அப்ப பிடிச்சு கேக்குறாரு, என்னையா வந்தா மொய் எழுதுனியா என்ன ஏதுன்னு கேக்குறாரு. சரி, நானும் கேக்குறேன். 2 பேரையும் போட்டு அமட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்பையில இருந்து. இந்தா இருக்க ஃபுல்லா கேட்டா சரியா வராது அண்ணே. கேளுங்க. அவங்கள மாதிரி ஏப்ப சாப்ப கிடையாது. நான் ஒண்ணு சரி, நான் கொஞ்சம் குணம் கட்டாளு, சரியா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பொறுமையா பேசுங்க, நானும் கொஞ்சம் கணக்கட்ட ஆளுத்தேன். அது சரி. உங்க வீட்டு தேவைக்கு வந்தீங்களா? நாங்க வந்தல்ல. சரி, சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். சரி சரி சரி. மொய்யின்னு ஒண்ணு எழுதணும்ல. எழுதுனீங்களா? அதாப்பு நல்லா சாப்பிட்டேன். சரி, மொய் எழுதானம்னா அந்த இடத்துக்கு போனேன். சரி, 4 பேர் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பேனாவும் இல்ல, நோட்டும் இல்ல, அதோட வந்துட்டேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? கேளுங்க மறுபடி. அப்ப இந்த மாதிரி பேசினா எனக்கு எரிச்சல் வந்துடும் தெரியுமா? எரிச்சல் வரத்தான் செய்யும், வெயில் காலம் தானே. எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இந்த மாதிரி லுச்சா போயிட்டு ஏன்டா பஞ்சாயத்து பண்ண என்னைய கூப்பிடுறியா? முரட்டாளா இருப்பாரு. அது இருக்கட்டும்டா. அவன் என்னடா நம்மள நையாண்டி பண்ணிக்கிறான். என்னப்பா சத்தம்? ஆமா, கோவம் வந்துருச்சு. உள்ள படிக்கவே முடியல, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. இல்லடா, விசேஷம் வச்சம்மா, மொய் எழுதணும்ல, வந்து சாப்பிட்டுருக்காப்ல. மொய் நோட்ல பேரை காணா, மொய் எழுதலான்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாப்ல. காது குத்து வந்தியே இல்ல? ஆமா, சாப்பிட்டே இல்ல? நல்லா சாப்பிட்டேன். மொய் எழுதுனீங்களா இல்லையா? அதாப்பா, மொய் எழுதாம போனேன். அங்க 4 பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நோட்டும் இல்ல, பேனாவும் இல்ல, அதோட திரும்பி வந்துட்டேன். அது சரி, மொய் எழுதினா இல்லையா? அதாப்பா, எழுதலாம்னு போனேன். அங்க 4 பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நோட்டும் இல்ல, பேனாவும் இல்ல. நான் பாட்டுக்கு வந்து என்ன தப்பு இருக்கு இதுல? நீ சொல்லு, நியாயத்தை சொல்லு. நீ ஒரு பெரிய மனுஷன், நீ சொல்லு. ஐயோ முட்டாள், இப்ப நீங்க மொய் எழுதினீங்களா இல்லையா? அதாப்பா, மொய் எழுதலாம்னு போனப்பா, நோட்டும் இல்ல, பேனாவும் இல்லப்பா, 4 பேர் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாப்பா. திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. இப்படி சொன்னதே சொல்லிட்டு இருக்காப்லடா. இனிமேல்லாம் மொய் எழுதுறேன்னு எந்த பக்கம் போயிடாத. அவ்வளவுதான் முத்துக்க. பயங்கர கோவக்காரனா இருப்பானோ. ஓ இவரா? அண்ணே, அப்ப வாங்க 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 வாங்க. வெல்டிங் கடைக்கு போனேன். நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த வாரம் கல்யாணம். அப்படியா? சரி சரி, கொடுங்க கொடுங்க கொடுங்க. கல்யாணமா? மறக்காம வந்துருங்க. சரி சரி சரி, மண்டபம் தானே? ஆமா, கறி கஞ்சி. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு வந்துருவோம், வந்து பண்ணிக்கிறோம் போங்க.
இந்த மண்டபமா? கறிக்கஞ்சி கறிக்கஞ்சி